إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا والعصر إن الإنسان لفي خسر எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வரலாறை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாட்டுமனாக. கணித்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒவ்வொரு படைப்புகள் மீதும் சத்தியம் செய்து கூறுகின்றான் என்றால், அந்த படைப்புகள் எந்த அளவிற்கு முக்கியத்துவமானது, அது எந்த அளவிற்கு சிறப்பானது என்பதை அல்லாஹ் நமக்கு சத்தியம் செய்து கூறியிருக்கின்றான். வஷம்சி, சூரியன் மீது சத்தியமாக, அந்த சூரியன் மனிதர்களுக்கு எந்த அளவு முக்கியம் என்பதை அல்லாஹ் நமக்கு விவரிக்கின்றான். வல் கமரி, சந்திரனின் மீது சத்தியமாக, அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்பதை அல்லாஹ் நமக்கு கூறியிருக்கின்றான். வல்லைலி, இரவின் மீது சத்தியமாக, இரவு என்பது மனிதர்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியம், இரவு என்பது மனிதன் ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நேரமாகும், அது எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை அல்லாஹ் விவரமாக கூறியிருக்கின்றார். வன்னஹாரி, பகலின் மீது சத்தியமாக, அந்த பகல் நேரத்தில் மனிதன் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாகவும் தன்னுடைய ரிஸ்கை தேடக்கூடியவனாகவும் இருக்கின்றான், அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் என்பதை அல்லாஹ் சத்தியம் செய்து கூறியிருக்கின்றான். ஆக இப்படி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒவ்வொரு படைப்புகளின் மீதும் சத்தியம் செய்து கூறியிருக்கும் போது அல்லாஹ் காலங்களின் மீது சத்தியம் செய்து கூறியிருக்கின்றான். காலங்களின் மீதும் சத்தியம் செய்து கூறியிருக்கின்றான். காலம் எப்படிப்பட்டது, அந்த காலத்தை, அந்த பருவத்தை இந்த மனிதர்கள் எப்படி அவர்கள் உபயோகப்படுத்தியிருக்கின்றார்கள், அதை எப்படியெல்லாம் அணுகுகின்றார்கள் என்பதை அல்லாஹ் அந்த காலத்தின் முக்கியத்துவத்தை சத்தியம் செய்து நம்ம கூறியிருக்கின்றார். சூரத்துல் அஸ்ர் சிறிய சூறாவாக இருந்தாலும் அதில் அடங்கியிருக்கக்கூடிய அர்த்தங்கள் இருக்கின்றனவல்லவா, அது மிக அதிகமான கருத்துக்களை கொண்டதாக இருக்கின்றது. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக,
வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியம் செய்து அந்த காலம் எப்படி முக்கியமானது என்பதை அல்லாஹ் நமக்கு கூறியிருக்கின்றார். மனிதர்கள் காலத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள். காலங்கள் இருக்கின்றன, நமக்கெல்லாம் தெரிந்தது. காலம் என்றாலே முற்காலம், பிற்காலம், இப்போது இருக்கக்கூடிய தற்காலம், ஆக இப்படி எல்லாம் காலங்களை நாம் சொல்லலாம். அதே போல காலங்கள் என்பது பருவங்களை குறிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. கோடைக்காலம், மழைக்காலம், குளிர்காலம், இப்படி காலங்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆக இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலங்களை பற்றி நமக்கு சொல்லும்போது அந்த காலம் எப்படிப்பட்டது, அந்த காலம் வந்துவிட்டால் மீண்டும் அந்த காலம் நமக்கு திரும்ப வருமா, அந்த பருவம் நமக்கு திரும்ப கிடைக்குமா, அதைத்தான் அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்லியிருக்கின்றான். வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸூர் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இந்த காலம் விஷயத்தில் மனிதன் நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான். ஏன், எதற்காக? இந்த காலத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை. இந்த காலத்தை அவன் உண்மையாகவே புரிந்து கொள்ளவில்லை. நமக்கு அல்லாஹ் காலங்களை கொடுத்திருக்கின்றானே, அல்லாஹ் நமக்கு கோடை காலத்தை கொடுத்திருக்கின்றானே, அல்லாஹ் நமக்கு மழை காலத்தை கொடுத்திருக்கின்றானே, அல்லாஹ் நமக்கு குளிர் காலத்தை கொடுத்திருக்கின்றானே. இதெல்லாம் எதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது? இதன் மூலமாக நமக்கு என்ன நன்மைகள் இருக்கின்றன, இதன் மூலமாக நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கின்றன, இதை மனிதன் உணரவில்லை. மனிதன் நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான். ஆனால் இந்த இடத்தில் நாமெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்ன தெரியுமா? வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருந்து கொண்டு இருக்கிறான் என்றால் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய, மனிதருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த காலத்தை, அந்த பருவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். மனிதனுக்கு அல்லாஹ் 3 பருவத்தை கொடுக்கின்றான். அல்லாஹ் மனிதனுக்கு மூன்று பருவங்களை கொடுக்கின்றான். ஒன்று குழந்தை பருவம். இந்த குழந்தை பருவம் நாம் என்ன செய்கின்றோம், எதை செய்ய போகின்றோம் என்று அந்த குழந்தைக்கு தெரியாது. ஒருவர் சொல்லி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் குழந்தை பருவம். 2வது இளமை பருவம். இந்த இளமை பருவம் இருக்கின்றதே, இந்த இளமை பருவம் மனிதன் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பருவம், மனிதன் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பருவம், மனிதன் இதன் மூலமாக நிறைய விஷயங்களை இந்த உலகத்தில் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பருவம். அடுத்ததாக என்ன பருவம்? இறுதியாக மனிதன் அடையக்கூடிய ஒரு பருவம் தான் வயது முடிந்த முதியோர் பருவம், முதுமை பருவம் என்று சொல்வார்கள். மனிதன் குழந்தை பருவத்தில் வாழுகின்றான், இளமை பருவத்தில் வாழுகின்றான், இறுதியாக முதுமை பருவத்தை அடைகின்றான். இந்த முதுமை பருவத்தை அடையும் பொழுது நாம் இளமை பருவத்தை வீணாக்கி விட்டோமே என்று கவலைப்படக்கூடியவனாக இருக்கின்றான். முதுமை பருவத்தில் இருக்கும் பொழுது எத்தனையோ மனிதர்கள் யோசிப்பார்கள், சிந்திப்பார்கள், பழைய சிந்தனைகளை, பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து பார்ப்பார்கள். நாம் அந்த பருவத்தில் எப்படி இருந்தோம், என்னென்ன செய்தோம், நன்மையான விஷயத்தை செய்தோமா, நாம் எப்படி வாழ்ந்தோம், நாம் தவறான வழியில் இருந்தோமா, நன்மைகளை செய்தோமா, தொழுதோமா, அது செய்தோமா, இது செய்தோமா என்று முதுமை பருவத்தில் அவன் யோசிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் இளமை பருவத்தில் இருக்கும் பொழுது அந்த மனிதன் அவன் தான் இஷ்டத்திற்கு வாழக்கூடியவனாக இருக்கின்றான். தன் மனம் எதை சொல்கின்றதோ, நாம் எப்படி வாழ வேண்டும் என்று அவனுடைய உள்ளம் சொல்லுகிறதோ அதே போல் அந்த இளமை பருவத்தில் வாழக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த வாலிப பருவம் இருக்கின்றதே ஒரு அழகான பருவம். அந்த வாலிப பருவம் மனிதனை மேலோரமாக ஒரு இடத்திற்கு இன்னொரு இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு பருவமாக இருக்கின்றது. அதனால் தான் அல்லாஹ் வல் அஸ்ர் என்று சொல்லி மனிதன் நஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றானே, மனிதன் இந்த காலத்தை புரிந்து கொள்ளவில்லையே, மனிதன் தன்னுடைய பருவத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டிருக்கின்றான். கணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறாவிற்கு இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த காலத்தின் மீது சத்தியமாக அதனுடைய பொருளை அவர்கள் இப்படி புரிந்து கொள்கின்றார்கள்.
இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த சூராவின் பொருளை நான் ஒரு ஐஸ் வியாபாரியிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்கின்றார்கள். ஒரு ஐஸ் வியாபாரி இருக்கின்றாரே, அவர் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். கடைவீதியில் ஒரு ஐஸ் வியாபாரி அந்த ஐஸை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த ஐஸை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வியாபாரி சொல்லுகிறார், மூலதனம் உருகி கொண்டிருக்கிற ஒருவர் மீது இரக்கம் காட்டுங்கள். மூலதனம் உருவி கொண்டிருக்கின்ற ஒருவர் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லி 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 வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இப்படி வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் போது அவர் என்ன சொல்ல வருகின்றார் தெரியுமா? அதாவது நான் வைத்திருப்பது ஐஸ், இதை உடனே வாங்கினால் தான் நான் லாபம் பெறுவேன், இல்லை என்றால் ஐஸ் அனைத்தும் உருகி எனக்கு ஒன்று இல்லாமல் ஆகிவிடும். அந்த ஐஸ் இருக்கின்றதே, நான் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஐஸ் இருக்கின்றதே, அது ஐஸாக இருந்தால் அதை நீங்கள் வாங்கினால் எனக்கு லாபம். அதை நீங்கள் வாங்காமல் விட்டு விட்டால் அது உருக 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 எனக்கு ஒன்றுமே கிடைக்காது, எனக்கு எதுவுமே இல்லை என்று அவர் என்ன செய்கின்றார்? இப்படி சொல்லி சொல்லி மூலதனம் உருகி கொண்டிருக்கின்ற ஒருவர் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்லி சொல்லி வியாபாரம் செய்கின்றார். அப்போது தான் அந்த இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு புரிகின்றது. இந்த காலத்தை பற்றி அவர் என்ன செய்கின்றார்? இந்த ஐஸ் வியாபாரம் கற்றுக்கொள்கின்றார். சரியான நேரத்தில் விற்றுவிட்டால் எனக்கு லாபம் கிடைக்கும், இல்லை என்றால் அனைத்து வீணாவியும் என்பது அதன் பொருள். அப்போது தான் அவருக்கு புரிகின்றது, அசர் சூராவின் அர்த்தம் ஐஸை போன்று காலமும் கரைந்து கொண்டு தான் இருக்கும். நம்முடைய காலம் இருக்கின்றது இந்த ஐஸை போன்று கரைந்து கொண்டு தான் இருக்கும். நாம் அந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டே இருந்தோம் என்றால் நமக்கு லாபம். ஆனால் அந்த காலத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த ஐஸ் எப்படி உருகி தண்ணீராக போய்விடுமோ அதே போல நமக்கு நஷ்டமாகிவிடும், நமக்கு ஒன்றுமே இருக்காது. அதனால் தான் இன்று எல்லோரும் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். சரியாக நேரத்தை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோமா? நமக்கு அல்லாஹ் அழகான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தான், மனிதனாக படைத்தான். மனிதனாக நம்மளை படைத்து நமக்காக அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றானே, இந்த மனிதனிடம் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நான் உன்னை அனுப்புகின்றேன், இந்த உலகத்தில் செல், குல்லஹ்பிது மின்ஹா ஜமியா. அல்லாஹ் சூரா பக்ராவில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, நீங்கள் அனைவரும் சென்று விடுங்கள், இஹ்பிது மின்ஹா ஜமியா, இந்த இடத்திலிருந்து சென்று விடுங்கள். வானத்தில் இருந்தார்கள், வான்வெளியில் இருந்தார்கள், அங்கிருந்து சென்று விடுங்கள் என்று சொல்லி, பமன் தபிஅ ஹுதாய, என் புறத்தில் இருந்து என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி கிடைக்கும், என்னிடமிருந்து உங்களுக்கு சத்தியம் கிடைக்கும், என்னிடமிருந்து உங்களுக்கு உண்மையான செய்திகள் கிடைக்கும், அதை இந்த உலகத்தில் அடையுங்கள். நாம் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்றோம், இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தாயின் கருவறையிலிருந்து இந்த உலகத்தில் வந்ததற்கு பிறகு நமக்கு செயல் மூலமாக நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி காட்டினார்கள், நேர்வழியை காட்டினார்கள், சத்தியத்தை சொன்னார்கள், உண்மையான மார்க்கத்தை சொன்னார்கள், காலம் என்பதை பற்றி சொன்னார்கள். நாம் அதை ஒவ்வொரு காலமும் குழந்தை பருவத்திலிருந்து புரிந்து கொண்டு நாம் வந்தோமே என்றால் நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான். அதைத்தான் அல்லாஹ் ஃபமன் தபிஅ ஹுதாய, என் புறத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், அந்த நேர்வழியை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் நேராக நீங்கள் சொர்க்கத்தில் சென்று விடலாம். ஆனால் அந்த நேர்வழி எப்போது வேணாலும் வரும். குழந்தை பருவத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் நேர்வழியை உணரலாம், இளமை பருவத்தில் இருக்கும் போது நீங்கள் நேர்வழியை உணரலாம், முதுமை பருவத்தில் இருக்கும் போது நீங்கள் நேர்வழியை உணரலாம். இன்று நாம் பார்க்கலாமே, இன்று நாம் மனிதர்களை பார்க்கலாமே, சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய அந்த சிறு வயதிலேயே அந்த பையன் ஆர்வமாக அந்த பையன் இபாதத்தில் மூழ்கி கொண்டிருப்பான். 5 வேளை காலை ஃபஜர் பாங்கு சொன்ன உடனே அந்த சிறு குழந்தை 5 வயது தான் இருக்கும், வாப்பா என்னை எழுப்பி விடுங்கள், நானும் தொழுகைக்கு செல்கின்றேன். அப்போதே அவனுக்கு ஹிதாயத் கிடைத்து விட்டது. அவனுக்கு ஹிதாயத் கிடைத்துவிட்டு அவன் தொழுகைக்காக வருகின்றான். அப்போதிலிருந்து அவன் என்ன செய்கின்றான்? அந்த காலத்தை மார்க்கத்தின் மூலமாக அந்த நேரத்தை உண்மையான விஷயத்தில் கழித்து கொண்டிருப்பான்.
அதே போல இளமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய குழந்தை பருவத்தில் இருக்கும் போதெல்லாம் விளையாடி கொண்டும் வீணான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டும் பிள்ளைகளோடு, அதாவது தன்னுடைய நண்பர்களிடம் அரட்டை எடுத்துக்கொண்டும் இருந்திருப்பார்கள். ஒரு காலம் வரும், ஒரு இளமை பருவத்தில் இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் சில இன்சிடென்ட் நடக்கும், சில விஷயங்கள் நடக்கும். அல்லாஹ் சில நேரங்களில் மனிதனுக்கு படிப்பினை பெறுவதற்காக, பாடம் புகட்டுவதற்காக அல்லாஹ் தன் கண் முன்னாடியே சில விபத்துகளை காட்டுவான். தன் கண் முன்னாடிகளே சில அல்லாஹ்வுடைய அற்புதங்களை அந்த மனிதனுக்கு காட்டுவான். அந்த நேரத்தில் அவன் புரிந்து கொள்வான். அந்த நேரத்தில் அவன் புரிந்து கொண்டு, நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் வீணாக்கி விட்டோமே, நாம் இவ்வளவு காலமாக நம் நேரத்தை வீணாக்கி விட்டு நாம் என்ன செய்து விட்டோம்? அல்லாஹ்வை வணங்காமல் விட்டு விட்டோம். உலக ஆசைக்காக நாம் என்ன செய்து விட்டோம்? உலகத்திற்காக நாம் வாழ்ந்து விட்டோம். விளையாட்டு 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 என்று நாம் வாழ்ந்து விட்டோம் என்று அப்போது புரிந்ததற்கு பிறகு அவன் இளமை பருவத்தில் ஒரு இளைஞனாக, வாலிபனாக இருக்கும் பொழுது அவன் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உண்மையாக புரிந்து கொண்டு நேர்வழி அடைந்து அவன் என்ன செய்வான்? அதிலிருந்து அவன் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குவான். அப்போது அவனுக்கு அந்த காலம் வழிகாட்டும். சில மனிதர்கள் இருப்பார்கள், முதுமை பருவத்தில் இருப்பார்கள், நல்ல தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமாக, நல்ல தன்னுடைய வாழ்க்கையை நல்ல ஜாலியாக வாழ்ந்து விட்டதுக்கு பிறகு, நல்ல வியாபாரம்லாம் செய்து விட்டதுக்கு பிறகு, நிறைய செல்வங்களை சம்பாதித்து விட்டதற்கு பிறகு, என்னென்ன தவறுகள், என்னென்ன செயல்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து விட்டதற்கு பிறகு முதுமை பருவத்தில் வருவார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை காட்டுவான். அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழியை காட்டுவான், உணர்த்துவான். அப்போது அவர்கள் என்ன செய்வார்கள்? புரிந்து கொள்வார்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தவறுகள் செய்து விட்டோம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அனாச்சாரங்களை செய்து விட்டோம், நாம் நம்முடைய வாழ்க்கை எந்த வழியில் நாம் நம்முடைய பொருளாதாரத்தை சம்பாதித்தோம் என்று யோசித்து சிந்தித்து அந்த நேரத்தில் அவர்கள் முதுமை பருவத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? உணர்ந்து அல்லாஹ்விடம் தௌபா செய்து இபாதத்துகள் மூழ்கி அல்லாஹ்வை அதிகமாக வணங்கி அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். இது முதுமை பருவம். ஆக காலம் ஒவ்வொரு நேரமும் மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. அது குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வின் மூலமாக வரக்கூடிய நேர்வழியாக இருக்கும். இளமை பருவமாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய நேர்வழியாக இருக்கும். முதுமை பருவமாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய நேர்வழியாக இருக்கும். ஆக காலம் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கு. ஆனால் சில மனிதர்கள் காலத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். சில மனிதர்கள் இந்த காலத்தை புரிந்து கொள்ளாமல் இந்த காலத்தில் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருப்பார்கள். தன்னுடைய வாழ்க்கையை வீணான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டே இருப்பார்கள். இந்த வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நான் உலகத்திற்காகவும் ஒழுங்காக வாழ மாட்டார்கள், நாளை மறுமைக்காகவும் ஒழுங்காக வாழ மாட்டார்கள். தன்னுடைய காலத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். சிந்தித்து பாருங்கள், இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய இளைஞர்கள், வாலிபர்கள் எப்படியெல்லாம் வாழுகின்றார்கள். இந்த நேரத்தை, இந்த காலத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதற்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? இன்று டெக்னாலஜி வளர்ந்து விட்டது, இன்டர்நெட் வந்து விட்டது. தன்னுடைய நேரத்தை ஒரு செல்போனின் மூலமாக அவர்கள் தன்னுடைய நேரத்தை கழித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய வாலிபர்கள் செய்யக்கூடிய, அவர்கள் ஈடுபடக்கூடிய காரியங்களை பார்த்தால் அது மர்மைக்கும் பயன் தராது, அது உலகத்திற்கும் பயன் தராது. இப்படி நேரங்களையும் காலங்களையும் வீணாக கழிக்கின்ற ஒரு பழக்கம் இன்றைய அநேக வாலிபர்களிடம் இருப்பதை நாம் பார்க்கலாம். இன்றையும் இந்த காலத்தை அவர்கள் இப்படித்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நேரங்களை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோர்களுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள். தன் இஷ்டத்திற்கு வாழ்வதற்காக கையில் ஃபோன் வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய சைத்தான். ஃபோன் என்பது நல்ல விஷயத்திற்கும் இருக்கின்றது, இன்டர்நெட் நல்ல விஷயத்திற்கும் இருக்கின்றது. ஆனால் இதை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியத்துள்ள அல்லாஹ்விடையார்களே, இன்று சில வாலிபர்களை பாருங்கள். சில வாலிபர்கள் முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்த, முஸ்லிமாக இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்த முஸ்லிமாக இருக்கக்கூடிய வாலிபர்களை பாருங்கள். அவர்கள் படித்து கொண்டு இருந்தாலும் எதற்கு பின்னாடி சுற்றி கொண்டிருக்கின்றார்கள், எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள்? இன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்தான் நமக்கு ரோல் மாடல் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கின்றானே.
அந்த ரோல் மாடலை விட்டு யாரோ எவரோ நமக்கு ரோல் மாடல் என்று அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இப்படி தன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கும் பொழுது இவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் என்ன செய்து விடுவான்? இவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக காலத்தை கொடுத்தாலும் நேரத்தை கொடுத்தாலும் அவர்களுடைய உள்ளங்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஆல்ரெடி அவர்களுடைய உள்ளங்களில் வேறு எதையோ இருக்கின்றதே. யாருடைய உள்ளம் பரிசுத்தமாக உண்மையை தேடக்கூடிய உள்ளமாக இருக்கின்றதோ அவர்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் நேர்வழியை காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லது அல்லாஹ் அந்த உள்ளங்களை அப்படியே ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் அந்த உள்ளத்தை முத்திரையிட்டு விடுகின்றான். ஒருபோதும் நேர்வழியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக அது இருக்காது என்பது அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார். ஆக கண்ணியத்துள்ளவர்களே, அல்லாஹ் நம் அனைவருக்கும் காலத்தை கொடுத்திருக்கின்றார். நாமெல்லாம் இன்று ஒரு காலத்தில் ஒரு பருவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். குழந்தை பருவத்தில் வாழக்கூடிய இந்த பிள்ளைகள் அவர்கள் இஸ்லாமிய பற்றோடு வாழ வேண்டும். வாலிபர்கள் அவர்கள் இளமை பருவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மார்க்க பணிக்காக மார்க்கத்தை இன்று உலகத்தில் பல இடங்களில் சேர்ப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். முதுமை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வை வணங்குவதற்காக கழிக்க வேண்டும். இப்படி தன்னுடைய வாழ்க்கையை நீங்கள் கழித்தீர்கள் என்றால், இப்படி உங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் செய்து கொண்டீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழும் பொழுது உண்மையான நேரான பாதையை காட்டி உங்களுக்கு சொர்க்கத்தை தரக்கூடியவனாக இருக்கின்றான். இந்த உலகம் மனிதர்களுக்கு நிரந்தரம் அல்ல. இந்த உலகம் அழியக்கூடிய உலகம். குல்லுமன் அலைஹா ஃபான், குல்லுமன் அலைஹா ஃபான், எல்லாமே அழியக்கூடியது. காலம் போய்விட்டால் திரும்பி அந்த காலம் வராது. குழந்தை பருவத்தில் இருந்தோம், நாம் இன்று இளமை பருவத்தில் இருக்கின்றோம். மறுபடியும் நமக்கு அந்த குழந்தை பருவம் கிடைக்காது. முதுமை பருவத்தில் வந்ததற்கு பிறகு நமக்கு மீண்டும் அந்த இளமை பருவம் கிடைக்காது. ஆக நாம் ஒரு காலத்தை விட்டு விட்டால் மீண்டும் அந்த காலம் நமக்கு கிடைக்காது. அமல் செய்வதற்கு நாளை மறுமை நாளில் மனிதர்கள் ஏங்குவார்கள், கெஞ்சுவார்கள், யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டியா, எனக்கு ஒரு நேரத்தை கொடு, எனக்கு உயிரை கொடு, நான் மீண்டும் அமல் செய்து விட்டு வருகின்றேன் என்று சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டான். அல்லாஹ் ஒருபோதும் அந்த மனிதர்கள் வாய்ப்பை கொடுக்க மாட்டான். ஆக கண்ணியத்துள்ளவர்களே, இந்த உலகத்தில் வாழும் பொழுது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற காலம், இந்த நேரம், இந்த பருவம் நமக்கு ஒரு நியாமத்தாக அருட்கொடையாக இருக்கின்றது. இந்த பருவத்தில் நம்மளால் முடிந்த அமல்களை செய்து, நம்மளால் முடிந்த இபாதத்துகளை செய்து அல்லாஹ்வை திருப்தி பெற்று அல்லாஹ்வை திருப்தி அடைய வைத்து நாம் அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய முயற்சி நாம் செய்ய வேண்டும். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய தௌஃபீக் தருவானாக, இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நம் நேரங்கள் வீணாகாமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் 5 விஷயங்களை நம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கின்றோம் என்றால் நம்முடைய நேரங்கள் வீணாகாமல் இருப்பதற்கு 5 விஷயங்களை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். நம் ஆயுட்காலம் இருக்கின்றதே, நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய இந்த ஆயுட்காலம் மிக குறைவானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள், என் சமூகத்தின் ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் மத்தியில், அதை கடப்பவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள். இதற்கு முன்னாடி வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் 1000 வருடங்கள் 2000 வருடங்கள்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ஃபிரௌன் கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்தார் என்று வரலாற்றில் வருகின்றது. ஆக நமக்கு உள்ள காலம் எவ்வளோ தெரியுமா? 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம்தான். ஆக நாம் வாழும் பொழுது நல்ல அமல்களை செய்துவிட வேண்டும். 2வது, மறுமையை கவனித்து மிக மிக இது அற்பமானது. மறுமையுடைய நாளை நாம் கவனிக்கும் பொழுது இந்த உலகத்துடைய வாழ்க்கை மிக அற்பமானது. காலக்கம் லபித்தும் ஃபில் அர்தி அதது சிறின், அல்லாஹ் கேட்கின்றான், ஆண்டுகளில் எண்ணிக்கையில் பூமியில் நீங்கள் எவ்வளவு காலம் வாழ்ந்தீர்கள் என்று கேட்பான். ஒரு நாள் அல்லது ஒரு நாளின் பகுதி தான் என்று சொல்வார்கள். அங்கே உள்ள காலம் அதிகமாக இருக்கும், ஆனால் இங்கே ஒரு நாள் 1.5 நாள் தான் வாழ்ந்தோம் என்று சொல்வார்கள். 3வதாக, நம் வாழ்க்கை முடிவு செய்யப்பட்டது, குறைக்கவும் முடியாது
கூட்டவும் முடியாது. நமக்கு இவ்வளவு தான் அல்லாஹ் விதித்திருக்கின்றான். இதை நம்மால் குறைக்கவும் முடியாது, கூட்டவும் முடியாது. ஆக இதா ஜா அஜலுஹும் லா யஸ்தஅகிரூன சா, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, அந்த ஆயுட்காலம் எப்போது முடியும் என்று நமக்கு தெரியாது. நமக்கு மரணம் எப்போது வரும், எந்த நேரத்தில் வரும் நமக்கு தெரியாது. திடீரென்று வரும். நாமெல்லாம் நினைத்து கொண்டிருப்போம் இன்னும் 100 வருடம் ஆளலாம், 50 வருடம் ஆளலாம் என்று. 25 வருடத்தில் திடீரென்று மரணம் வந்து விடலாம். ஆக இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, நம் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் இறைவனிடம் பதில் சொல்ல வேண்டும். நம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நமக்கு அல்லாஹ் வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றானே, நாளை மறுமை நாளில் இந்த ஒவ்வொரு நேரத்திற்கும், இந்த ஒவ்வொரு காலத்திற்கும் நாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தாய் என்ற கேள்வி அல்லாஹ் நாளை மறுமை நாளில் வைப்பான். அதற்கு நாம் பதில் சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். ஆக இதையெல்லாம் புரிந்து கொண்டு நம்முடைய நேரங்களை நாம் வீணாக்காமல், நம்மளுடைய காலத்தை நாம் வீணாக்காமல் அல்லாஹ்விற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்ததாக, நம்முடைய பள்ளிவாசல் விரிவாக்கத்திற்காக தேவையான இடம் நமக்கு தேவை. அதாவது அல்லாஹ்வின் மிகப்பெரிய கிருபையால் நமக்கு அந்த இடம் கிடைத்து விட்டது. இன்ஷா அல்லாஹ் தரைத்தளம் கிட்டத்தட்ட 1250 சதுரடி மற்றும் முதல் தளம் 1250 சதுரடி என மொத்தம் 2500 சதுரடி பரப்பளவில் இந்த பள்ளிவாசல் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. ஆக இந்த கட்டுமான பணிக்காக கிட்டத்தட்ட 50 லட்சம் தேவைப்படுகிறது. நமது பள்ளிவாசலில் கட்டுமான பணிக்காக 50 லட்சம் தேவைப்படுகிறது. இதற்காக 2500 பங்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு சதுர அடி ஒரு பங்கு 2000 மட்டுமே. ஆக உங்களால் முடிந்த அளவு ஒரு மனிதர் 2000 ரூபா கொடுத்தால், மன்பனா மஸ்ஜிதன் இல்லாஹி, யார் ஒருவர் அல்லாஹ்விற்காக பள்ளிவாசல் கட்டுகின்றாரோ அல்லது பள்ளிவாசல் ஒரு இடத்தையாவது அவர்கள் ஒரு இடத்திற்காக செலவு செய்தாலும் அல்லாஹ் நாளை மறுமை நாளில் கான அல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்ன, அவர்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு வீட்டை கட்டி தருகின்றார். ஆக அதை புரிந்து கொண்டு உங்களால் இயன்ற அளவுக்கு, பின்பக்கம் மாணவர்கள் அதிகமாக வருகின்றார்கள், ஸ்கூல் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் அதிகமாக வருகின்றார்கள், அவர்களுக்கு இடம் தேவைப்படுகின்றது. ஜும்மா பெண்களுக்கு நடைபெறவில்லை, பெண்களும் ஜும்மாக்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள், அவர்களுக்கும் இடம் தேவைப்படுகின்றது. ஆக இதற்காக நாம் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பள்ளிக்காக கொஞ்சம் செலவு உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளி விரிவாக்கம் செய்யப்படும். இதன் மூலமாக அவர்கள் நன்மைகள் அடைவார்கள். இது சதக்கா ஜாரியாக இருக்கும். நீங்கள் இறந்து விட்டாலும் இதற்குரிய நன்மையை அல்லாஹ் என்ன செய்வான், நாளை மறுமை நாள் வரை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். ஆக இதற்காக நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்கள். ஒரு சதுரடி, அதாவது ஒரு பங்கு 2000 மட்டுமே. ஆக அதை கொடுத்து உங்களுடைய சொர்க்கத்திற்காக உங்களுடைய வீட்டை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் அதிகமான நன்மைகளை செய்து, இந்த உலகத்தில் நன்மைகள் செய்யக்கூடிய அல்லாஹ் எவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்திருக்கின்றானோ அதையெல்லாம் செய்து சொர்க்கத்தை அடையக்கூடிய தௌஃபீகை தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகய் யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜீப் லக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர்.